ஆல் இண்டியாஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எல்லாரும் பிரதர்ஸை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் நான் சிஸ்டர்ஸையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். அப்படி இருந்த நான் கூட ஒரு பொண்ணை விரும்பினேன். அந்த பொண்ணு பேரு மேகனா. எல்லாரும் காதலிக்கிறாங்கல்ல, நான் காதலிச்சா என்ன தப்புன்னு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஹாப்பி ரக்ஷா பந்தன் ரிப்ளை பண்ணேன். அப்போதான் புரிஞ்சுதுங்க, பொண்ணுங்களுக்கு பிடிக்கணும்னா ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கணும்னு. மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்தப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? பார்த்தா தானே ஃபீல் பண்ணுறதுக்கு. காலேஜ்க்கு போயிருப்பீங்கல்ல? இல்லைங்க. ஏன், என்னாச்சு? நெக்ஸ்ட் டேவே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக காசு இல்லை. ஓ. அன்னைக்கு என் படிப்பை நிப்பாட்டிட்டு இந்த ப்ரெஷ்ஷை பிடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அம்மாவை காப்பாற்ற முடியல. சாரிங்க. இட்ஸ் ஓகே. ஆமா, இப்போ மேக்னாவை ஞாபகம் இருக்கா? மறந்தா தானே ஞாபகம் வர்றதுக்கு. உங்களை மாதிரி நல்லவங்களை டிசப்பாயிண்ட் பண்ணா பொண்ணுங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். எங்க உங்க கை காமிங்க. கவலைப்படாதீங்க, கொடுங்க சொல்றேன். உங்க லைஃப்ல ஒரே ஒரு லவ். நீங்க லவ் பண்ண பொண்ணு கண்டிப்பா உங்களை தேடி வருவா. உண்மையாவா? நான் போய் சொல்லலாம், ஆனா உங்க கைரேகை போய் சொல்லாதுல்ல. பார்த்துக்கிட்டே இருங்க, வர February 14th அன்னைக்கு மேகனா வந்து ப்ரொபோஸ் பண்ணுவா. பி கான்ஃபிடென்ட். வர February 14th அன்னைக்கு மேகனா வந்து ப்ரொபோஸ் பண்ணுவா. பி கான்ஃபிடென்ட். பிரபன் நீ சொன்னதை நம்பிட்டாரா? நம்பலனா நம்புற மாதிரி பண்ணலாம். நித்யா, உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன பத்தி எதுக்கு நினைக்கிறீங்க? நீங்க மேகனா பத்தி தானே நினைக்கணும். 15 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கங்க. அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அவளை பற்றி என்ன யோசிக்கிறது? உங்க ஃப்ரெண்டு சொன்னார்ல, உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோ கொடுத்து இப்போ எப்படி இருப்பாங்கன்னு வரைய சொன்னா அப்படி எப்படி வரைஞ்சுவீங்கன்னு. ஆமா, வரவேனே. அப்படி இருக்கும்போது சின்ன வயசு மேகனாவை நினைச்சுக்கிட்டே இப்போ எப்படி இருப்பான்னு வரைஞ்சு பார்க்கலாம்ல. ஹலோ, என்ன ட்ரீமா? சரி, நீதான் மேகனான்னு சொல்லிடலாம்ல. அவன் ப்ரொபோஸ் பண்ண அன்னைக்கு தானே நானும் ரிப்ளை பண்ணணும். ஸோ வெயிட்டிங் ஃபார் வேலண்டைன்ஸ் டே. குட் லக். வர February 14th அன்னைக்கு மேகனா வந்து ப்ரொபோஸ் பண்ணுவா. பி கான்ஃபிடென்ட். என்னாச்சு? பார்க்குறேன் மேடம். மேடம், டயரு பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்டெப்னி கூட இல்லை மேடம். பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச கடை இருக்குது, நான் போய் ஆளை கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் காரில் ஏறுங்க மேடம். சரி, சீக்கிரமாக வந்துடுங்க. ஓகே மேடம்.